ரசாயன கலவை இல்லாத சில விஷயங்கள் நம்ம எவ்வளோ யோகாக்களும் சில விஷயங்கள் நம்ம பண்ணுறோம். குருநாதர் சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, யமம் நியமம் தாரணை பிரத்யாகாரம்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் எல்கேஜி முடிக்காம நம்ம வந்து டிகிரி முடிக்கிறதுல பயனில்லை. அதனால இப்போ ஆர்கானிக் ரிலேட்டட்னா நம்ம உணவு பழக்க முறைகளை நம்ம மாற்றணும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து மனித குலத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து வந்து உணவு இன்னைக்கு விஷமாக்கப்பட்டது. இது ஒரு பெரிய ஒரு ஒரு சின்ன ஒரு பெரிய ஒரு விஷயமா இதை எடுத்து தான் நான் எனக்கு கொண்டு வந்துருக்கேன். என்னோட ஜாபை நான் ரிசைன் பண்ணிட்டு என்னுடைய பர்டிகுலர் சிவில் இன்ஜினியரிங் ஜாபை ரிசைன் பண்ணிட்டு என் குருநாதரோட ஒரே உத்தரவுக்காக இந்த வேலையை நான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து காஸ்மெட்டிக் ரிலேட்டடான ஐட்டம்ஸ் வந்து எஃப்எஸ்என்ஜி ஐட்டம் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் நிறையா. ஃபர்தராக வந்து ஃபுட் ப்ராடக்ட் சில விஷயங்களும் எடுத்துகிட்டு வரேன். இன்னொரு 1 or 2 months வந்து ஒரு 100 ஃபுட் ப்ராடக்ட்டுக்கு வந்து இப்போ நான் வந்து பேன் இந்தியாவில் வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆர்கானிக் ரிலேட்டடான ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி நம்ம வந்து கொண்டு வர போகிறோம், மக்கள்கிட்ட எப்படி போய் சேர்க்க போகிறோன்றதுக்கான விஷயங்கள் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட்டு என்னன்னா நான் சொல்லிட்டு பாருங்க, ஆர்கானிக் ரிலேட்டட் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம என்னதான் தவம் இருக்கலாம், யோகா இருக்கலாம், கிரியா பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாங்க. முதல்ல உடல் வளர்த்தேனே உயிர் வளர்த்தேன். நம்ம உண்ணும் உணவு அதான் யமம்னு சொல்றாங்க. என்னைக்கு நம்ம உண்ணக்கூடிய உணவுகள் வந்து ஆரோக்கியமாக இருக்குதோ அப்பதான் நம்ம வந்து அடுத்த ஒரு நிலைக்கு நம்ம கொண்டு போக முடியும். அதான் நியமம்னு சொல்றோம். யமத்துல வந்து நியமம்னா என்ன? நியமம்ன்றது வந்து ஒழுக்கம், கலாச்சாரம், சத்தியம், தர்மம் இதெல்லாம் எப்ப உருவாக்கப்படும்? நம்ம உண்ணும் உணவு வந்து ஒழுக்கமானதா இருக்கணும், ஆரோக்கியமானதா இருந்ததுன்னா நீங்க வந்து யாரும் பாடமா எடுத்து தேவையில்லை. இயற்கையாவே நமக்கு வந்து அந்த ஆரோக்கியமான எண்ணங்களும் சத்திய தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய சிந்தனைகளும் நமக்கு உருவாக்கப்படும். அதனால என்னுடைய ரெக்வஸ்ட் என்னன்னா, நான் இப்போ ஆர்கானிக் ரிலேட்டடான ப்ராடக்ட் வச்சிருக்கிறேன். எனக்கு ஆன்லைன் வெப்சைட் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். உங்களுக்கு தேவையானதை இவைன் ரிட்டர்ன் டு நேச்சுரல் இன்டெலிஜென்சி என்ற அந்த வெப்சைட்டை போய் நீங்க கிளிக் பண்ணி பாருங்க, போய் செக் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் நீங்க ஒரு சின்ன பீஸ் ஒரு சோப், அன்றாட நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த சோப்பை நீங்க வாங்குங்க, வாங்கி யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்க இது எப்படி இருக்கு. நமக்கு நம்ம இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ற அந்த கெமிக்கல் சோப் படி இருக்கா இல்லை ஓகே தானான்றது ஜஸ்ட் ஒரு 1 week செக் பண்ணுங்க. உங்களுக்கே அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பா புரியும். இது கூட ஆர்கானிக்கா நம்ம வந்து இதை பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம சோப் மட்டும் இல்லை, நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு. ஷாம்ப்ஸ் இருக்கு, பவுடர் இருக்கு, பேபி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, ஷாம்பு வந்து இருக்கு. இப்போதைக்கு பேசிக் ஐட்டம் ஒரு மனிதனுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே நம்ம வந்து கொண்டு வந்து வச்சிருக்கோம். ஓகேங்களா? இதுல வந்து நம்ம கடலை எண்ணெய் எடுத்துங்க. இது வந்து மரச்செக்கு கடலை எண்ணெய், மரச்செக்கால உருவாக்கப்பட்ட கடலை எண்ணெய், எந்த ஒரு ரசாயன கலவையும் கலக்கப்படாத கடலை எண்ணெய். ரேட் எப்படி இருக்கும் இது நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது ஆர்கானிக் ரிலேட்டட் ப்ராடக்ட்னால ரேட் வந்து அதிகமாகுது, இது எங்களால வாங்க முடியாது, ஒரு பாமரனால வாங்க முடியாது. அப்போ வந்து ஆர்கானிக்கையுமே வந்து பணக்காரன் தான் வாங்க முடியும். அப்போ ஒரு ஆரோக்கியத்தையுமே பணம் இருக்கிறவங்கள தான் சம்பாதிக்க முடியும். அப்படின்றதால தான் இன்னைக்கு வந்து ஆர்கானிக் பொருள் எல்லாமே ஒதுக்கப்பட்டிருக்கு. என்னோட கருத்து வந்து பாத்தீங்கன்னா, ஆர்கானிக் பொருளை வந்து எல்லாருக்கும் எடுத்துட்டு போய் சேர்க்கணும்ன்றதோட நோக்கமே என்னன்னா, நான் வந்து நிறைய வந்து ஏஜென்ட் மாதிரியோ டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரியோ பல டிவிஷன் அடுக்கடுக்கா நான் போக நான் விரும்பல. நான் டைரக்ட் டு கஸ்டமருக்கு எடுத்துட்டு போகணுன்றது என்னோட முதல் நோக்கமே. ஏன்னா இப்போ இந்த ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா, இந்த ஒரு ப்ராடக்டோட எம்ஆர்பி நான் போட்டிருப்போம் பாருங்களா, எம்ஆர்பி வந்து 299 rupees. ஆனா இந்த 299 rupeesக்கான இதை வந்து நான் 150 தான் கொடுக்குறேன். மீதி 150 எங்க அப்படின்னு பார்க்கும்போது நான் ஒரு 3 பேரை வந்து டெலிட் பண்ணேன். அடுத்த ஸ்டெப்ல இருக்கக்கூடிய அந்த லேயரை வந்து நான் கட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் உங்களுக்கு டைரக்ட் டு கஸ்டமர், நான் மேனுஃபேக்சரர் கிட்ட இருந்து நான் வந்து என்னோட இதில் வந்து சப்ளை வாங்கிட்டு நான் டைரக்ட் டு கஸ்டமருக்கு எடுத்துட்டு போறதால தான் இந்த ரேட்டை என்னால் கொடுக்க முடியுது. நீங்கள் நினைச்சு கூட தவறுதெல்லாம் இன்னும் ஒரு ரேட் வந்து கம்மியாக கொடுக்குறாரு, ப்ராடக்ட் வந்து குவாலிட்டி இருக்குமா இல்லையா, எல்லாத்துக்குமே நான் ஆயுஷோட அப்ரூவ்டு மேனுஃபேக்சர் கிட்ட தான் நம்மளோட மேனுஃபேக்சரிங் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அதனால ஜஸ்ட் என்னோட ரெக்வஸ்ட் என்னன்னா, நீங்க வந்து ஆன்லைன் வெப்சைட் போங்க, இல்லைன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு நான் உங்களுக்கு லிங்க் அனுப்பியிருக்கேன். வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அதை ஜஸ்ட் போய் என்னென்ன ப்ராடக்ட் உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட், இந்த சோப் எனக்கு ஒரு 4 சோப் எனக்கு எதுக்கு நான் சொல்றேன், அந்த 250 rupees எதுக்கு நான் சொல்லியிருக்கிறேன்னா, நம்ம வந்து ஒரு சின்னதாக பேசிக்காக ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கொரியர் அனுப்புனாலும் 40 to 50 rupees கேட்கலாம். புரியுங்களா? இதை நான் வந்து ஃபர்ஸ்ட் மக்களை ரீச் பண்ணணுன்றதுக்காக தான் நான் வந்து அந்த கொரியரே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து 250 rupeesக்கு நான் வந்து ஆர்டர் பண்ணாலும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நான் டெலிவரி பண்ணுவேன்றதை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால ஜஸ்ட் ஒரு 4 சோப்போ இல்லை ஒரு சோப்போ இல்லை ஒரு ஷாம்போ, இது ஒரு ஐட்டம். இப்போ டிட்டர்ஜென்ட் லிக்விட் தான் நீங்கள் பாருங்க. இந்த டிட்டர்ஜென்ட் லிக்விட் வந்து நல்ல ஒரு ஆர்கானிக் ரிலேட்டடான டிட்டர்ஜென்ட். ஆனால் டிட்டர்ஜென்ட் லிக்விட்ல என்ன ஆர்கானிக் இருக்கு? டேம்பன்னா கெமிக்கலில் போட்டு எதாவது பண்ணிட்டா நம்ம உடம்புல தானே போட்டோம், அது கிடையாது. ஒரு டிட்டர்ஜென்ட் லிக்விட்னாலும் கூட பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கலில் வந்து இந்த ஃபேப்ரிக் உள்ள வந்து இந்த கெமிக்கல் போகும்.
நம்ம வந்து வேர்வை வரும்பொழுது என்ன ஆகும்னா வேர்வை வந்து நம்ம கெமிக்கல் வந்து இது வேர்வையோட மிக்ஸ் ஆகி டைரக்டாவே பிளட்ல கலக்கும். இதெல்லாமே பார்க்கக்கூடிய விஷயங்க. இதெல்லாம் நம்ம பார்க்காததால நிறைய விஷயங்களை ஏதோ கிடைச்சதோ போனோம் நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. போறோமா, சம்பாதிக்கிறோமா, சாப்பிடுறோம், அடுத்தது என்ன, அதை அவங்களை சிந்திக்க வேணாம்னு சொல்லல, சிந்திக்க முடியாது. இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல, இப்ப இருக்கிற காலநிலையில மனிதர்கள் வந்து ஒரு மிஷின் மாதிரி ஓடிட்டே இருக்கிறான். ஏஐ நோக்கி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சியா நோக்கி பயணிக்கிறதால நாமளுமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸா மாற்றப்பட போறோம். அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸில இருந்து நம்ம மாற்றுறது, நம்ம மீட்டு எடுக்கிறதுக்காக தான் இறை நேச்சுரல் இன்டெலிஜென்சின்றத வந்து குருநாதர் சொல்ற ஒரு விஷயம். அப்ப இறை இயற்கை நுண்ணறிவு என்னோட கம்பெனியோடைய அந்த லோகோவையும் என்னோட கம்பெனியோடைய சில தத்துவங்களும் நான் சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இறைன்றது ஒண்ணு இல்லைங்க, உண்ணும் உணவை இறைன்னு சொல்றேங்க. இறைன்றது பிரபஞ்சத்தோட ஒரு அற்புத சக்தி, அது சுப்ரீம் பவர், அதையும் இறைன்னு சொல்றோம். அதுலயே நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் பாத்தீங்கன்னா இயற்கை நுண்ணறிவு. இந்த இயற்கை நுண்ணறிவுன்றது வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாவே ஒரு மனிதன் எப்படி வாழணும், அந்த நுண்ணறிவு எவ்வளவு பவர்ஃபுல்லானது, எப்படி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்ற மாதிரி இயற்கை நுண்ணறிவு. இது புதுசா கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஞ்ஞானம் இல்லைங்க. இயற்கை நுண்ணறிவுன்றது வந்து பாத்தீங்கன்னா அட்டமா சித்தியிலே கண்டுபிடிச்சு, அட்டமா சித்தியிலே நம்ம மனிதர்கள் வாழ்ந்தான். எல்லா விதமான சக்தியும் அவனுக்கு இருந்தது. அதுதான் இயற்கை நுண்ணறிவு மிகப்பெரிய ஒரு கான்செப்ட். இதை நம்ம முன்னோர்களால் படைக்கப்பட்ட அந்த இயற்கை நுண்ணறிவு அழிக்கப்பட்டு இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவு உள்ள வந்ததால நம்ம இயற்கை நுண்ணறிவு அழிக்கப்பட்டுருச்சு. இதை மீண்டும் மீட்டெடுக்கணும். இதோட என்னோட பிசினஸ் முடிஞ்சிருமா, பிசினஸ் அது மாதிரி கிடையாதுங்க. இதுல வரக்கூடிய வருமானங்களையும் இது வரக்கூடிய சில விஷயங்களும் மனிதர் குலத்துக்கு நம்ம கொடுத்தது மட்டும் இல்லாம நம்ம ட்ரஸ்ட் ஒன்று ஃபார்ம் பண்ண போறோம். அந்த ட்ரஸ்ட்ல வந்து இயற்கை சார்ந்த விஷயங்களை மீண்டும் மீட்டெடுக்கணுங்க. அதுதாங்க நம்ம முக்கிய தேவை. ஒரு மனிதனுக்கு ஆக்சிஜன் வெரி வெரி இம்பார்ட்டன்ங்க. அந்த ஆக்சிஜனுக்கு தேவையான குளங்கள், ஏரி, மரம் அதெல்லாமே வந்து நாங்க மீண்டும் வந்து நம்ம அதை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும்பொழுது மட்டும்தான் நம்மளால வந்து மீண்டும் இந்த ஆக்சிஜன் என்றக்கூடிய அந்த பிரணவம் என்றக்கூடிய அந்த சிவ தத்துவத்தை இந்த பூமியில நம்ம கொண்டு வர முடியும். 1000 ஆலயங்களுக்கு சென்று நீங்க 1000 கோயிலுக்கு போய் நீங்க பூஜைகளும் புனஸ்காரங்களும் பண்றதால எந்த ஒரு பயனும் கிடையாது. இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நமக்கு தேவை முழுமையான ஆக்சிஜன். அந்த ஆக்சிஜனை நம்ம மீட்டெடுக்கணும். இப்ப சிவனையே நம்ம மீண்டு எடுக்கணும்ன்றோம். சிவன் வந்து இன்னைக்கு இல்லாம போயிட்டாரு. இந்த பிரபஞ்சத்துல சிவன் இல்லாம இருக்கிறாரு. அப்ப அந்த சிவனை மீண்டும் நம்ம மீட்டு எடுக்கணும்னா ஆக்சிஜன் தாங்க. ஆக்சிஜன்ன்றது ஒண்ணு இல்லைங்க, பிரணவம்ங்க. பிரணவம்ன்றது ஒண்ணு இல்லைங்க, வாசிங்க, அவ்வளவுதாங்க. இதை நம்ம மீட்டு எடுக்கிறதுக்காக இப்ப நம்ம ஒரு பெரிய ஒரு புரட்சியை நிறுத்தோம். அதுக்கு மரம், கொடி, எல்லா இயற்கையான விஷயங்கள், குளம், ஏரி, இது எல்லாமே மீண்டும் நம்ம மீட்டெடுத்து நாமளே நம்மளுடைய காசை செலவு பண்ணி, இந்த அரசாங்கத்தை நம்பியோ நம்ம மற்றவங்களை நம்பியோ நம்ம இருக்க முடியாதுங்க. ஏன்னா யாரையும் குறை சொல்லவும் முடியாதுங்க. இப்ப அவனுடைய சிந்தனையில அவனுக்குன்னு ஒரு சிந்தனை இருக்கு, அதை நோக்கி பயணிக்கிறான். இப்ப என்னோட சிந்தனை, என் குருநாதர் சொன்ன ஒரே விஷயம், நீ வந்து யாரையும் நம்பி இருக்க கூடாது. நம்மளுடைய மனித குலத்தையும் ஜீவராசிகளையும் பூமாதியையும் நம்ம மீட்டெடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கட்டளையில நம்ம இருக்கிறோம். அந்த நிலையில நம்ம இருக்கிறோம். ஏன்னா இதே நிலையில நம்ம விட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு அழிவை நோக்கி நம்ம பயணிச்சா அழிவை நோக்கிட்டோம், அது எந்த ஒரு சந்தேகம் இல்லை. அதனால என்னோட ஃபர்ஸ்ட் கான்செப்ட் இதுதான். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கிறேன். உங்களோட எல்லாருடைய சப்போர்ட்டும் இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை பண்ணலாம். இது என்னோட குருநாதர் மகாவதார் பாபாஜியோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வைஸாக தான் நான் இங்க உட்காந்து உங்களுக்கு நான் இவ்வளவு இதை வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா நான் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனில டிசிஎஸோ இன்ஃபோசிஸோ 2 lakhs நல்லா சம்பளம் வாங்க முடியும் நம்ம. பட் அதோட மெஷின் லைஃப் தான். அந்த மெஷின் லைஃபால நான் I spent 20 years I lost my energy. என்னோட எனர்ஜியை லாஸ் பண்ணிட்டேன், என்னோட சக்தியை நான் விரியப்படுத்திட்டேன். அதனால நான் யாருக்கும் எந்த மைண்டும் நான் வந்து செலுத்துற மாதிரி இல்லை. நான் பிறந்ததுக்கான ஒரு காரணம் இருந்தா அது கண்டிப்பா நான் எதையாவது இந்த மனித குலத்துக்கு, இந்த பூமாதேவிக்கு, இந்த உடலற்ற ஆத்மாக்களுக்கு நான் கொடுக்கணும். அதுக்கான ஒரு இதுதான் இந்த பெரிய ஒரு கம்பெனியை நான் உருவாக்கி இருக்கிறேன். ஜஸ்ட் சப்போர்ட். என்னோட வெப்சைட்டுக்கு போங்க, வெப்சைட் போய் செக் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான பொருளை நீங்க ஜஸ்ட் 250 rupeesக்கு நீங்க வாங்குங்க. வாங்குறதுக்கு அப்புறம் அதை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு திருப்தி அடைந்தால் திருப்பி நம்ம ரிட்டர்ன் வாங்கலாம். உங்களோட நண்பர்களுக்கு நீங்க இதை ஷேர் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு நீங்க சொல்லுங்க. நல்ல விஷயங்கள் போய் சேர்றதுக்கு கொஞ்சம் கடினமானது தான். இப்போ ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ போடணுன்ற நோக்கமும் இல்லை. பட் எனக்காவது அதனால கொண்டு போறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. ஏன்னா நல்ல விஷயங்கள் கொண்டு போகும்போது அது நல்ல விஷயத்த கம்மியான விஷயமா கொண்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா அதுக்கு தவறுதலா மனிதர் குலம் வந்து எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா கம்மியா கொடுக்குறான், என்ன பண்றான்ற மாதிரி சில சந்தேகங்கள் வர ஆரம்பிக்குது. சந்தேகங்களை போக்குறதுக்காக தான் இந்த வீடியோ கொடுக்குறேன். ஏன்னா எப்படி இவர் கம்மியா கொடுக்குறாரு, இது ஆர்கானிக் தானா, இவன் ஏதோ பண்றானான்ற மாதிரி ஒரு சில சந்தேகங்கள் உருவாக்கிட்டு இருக்கு. சந்தேகம் போக்குறதுக்காக தான் இந்த வீடியோ. ப்ளீஸ் சப்போர்ட். அவ்வளவுதான். தேங்க்யூ.